இயேசுவை பொறுத்தவரை யார் பேர் பெற்றவர்கள் என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யார் பேர் பெற்றவர்கள், யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது பொதுவான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை மக்களிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது மக்கள் சொல்வார்கள், பணம் இருப்பவர்கள், சொத்து சுகத்தோடு வாழ்பவர்கள். ஆனால் அதே நேரம் வசதி படைத்தவர்களிடம் கேட்டால் தெரியவில்லை என்பார்கள். காரணம், இந்த உலகத்தின் கண்ணோட்டம் என்பது என்னிடம் பணம் இருந்தால் இன்பமாக வாழலாம், என்னிடம் பதவி இருந்தால் இன்பமாக வாழலாம், என்னிடம் ஆடைகள் இருந்தால் அல்லது சுகபோக வாழ்வு இருந்தால் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழலாம். ஆனால் அதில் உண்மை இருக்கிறதா என்றால் இல்லை என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இனி நற்செய்தியிலே ஏழைகள் பேறு பெற்றோர், பசியால் வருந்துவோர் பேறு பெற்றோர், அழுது கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் என்கிறார். ஏன் இயேசு இதை கூற வேண்டும்? ஏழைகள் யார்? எந்த ஏழை குறிப்பிடுகிறார்? பணம் இருந்தும் அனைத்து வசதிகள் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் ஏழைகளா? உண்பதற்கு உணவின்றி இருக்கும் ஏழையா? அல்லது கடவுள் நம்பிக்கை இருந்தும் கடவுளோடு நெருக்கம் காட்ட முடியாமல் இருக்கும் ஏழையா? நாம் இந்த ஏழை என்ற பட்டியலுக்குள் வருகிறோமா? நாம் ஆன்மீக பசி என்ற பட்டியலுக்குள் வருகிறோமா? நம் உள்ளத்திலே அன்பு இல்லாமல் அது கிடைக்காமல் அழுகிறோமா? நிச்சயமாக நாம் இவைகளில் ஏதாவது ஒன்றில் சிக்கியிருப்போம். இங்கே தேவை என்னவென்றால் ஆழ்ந்த நம்பிக்கை. இயேசு ஒன்றுமில்லாத மனிதர்களை உயர்த்தினார். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், கடவுள்தான் எங்களுக்கு எல்லாம் என்று எண்ணிய ஒவ்வொரு மனிதர்களும் இன்று புனிதர்களாக உயர்ந்து நிற்கின்றார்கள். நாமும் அவர்கள் போன்று வாழ முற்படுவோமா? காரணம், பேறு பெற்றவர்கள் என்பவர்கள் இவர்கள்தான். அதாவது இயேசுனுடைய கரத்திலே, இயேசுனுடைய பார்வையிலே, இயேசுனுடைய அன்பிலே, இயேசுனுடைய மன்னிப்பிலே எப்பொழுது அவருடைய போர்வையால் ஒருவர் போர்த்தப்பட்டிருக்கின்றாரோ அப்பொழுது அவர் பேறு பெற்றவர். ஆக பணத்தினால் போர்த்தப்படுகின்ற ஒரு மனிதரோ, இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்களினால் போர்த்தப்படுகின்ற ஒரு மனிதரோ, அல்லது மனிதனால் போர்த்தப்படுகின்ற ஒரு மனிதனோ இன்புறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் அதே நேரத்திலே கடவுளால் போர்த்தப்படுகின்ற பொழுது நாம் பேர் பெற்றவர்களாக இருந்தோம். சிந்திப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.